நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800012356 அல்லது 0112290170 மிஸ்டு கால் கொடுக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். யாரு நண்பன், யாரு யாருக்கு உறவு? இந்த உறவு எல்லாமே அழிவுங்கிறதெல்லாம் சரீரத்துக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு இல்ல அர்ஜுன். மனிதன் உள்ளே வாழும் மிருகம் மனிதனை ஆளுகின்றது. உடம்பின் ஆசைகளுக்கெல்லாம் ஆன்மா பொறுப்பேற்குமா? ஆன்மா பொறுப்பேற்குமா? நீங்க செஞ்ச இந்த காரியம் புத்திசாலித்தனம் இல்ல. எப்பவும் அழியாத ஆத்மா எந்த நிலையிலையும் நாம செஞ்ச அந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு 2 மடங்கா கண்டிப்பா திரும்ப கிடைக்கும். உண்மையானவனும் நேர்மையானவனும் நல்ல உள்ளங்களோட மனசு இருந்தாலும் உன் வேலைய நீதான் பார்க்கணும். இது தர்ம சமஸ்தானத்துல தான் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான யுத்தங்கள். மாணவர்களுக்கான எதிர்காலம் சிறப்பா அமையறதுக்கான முதல் திட்டம் காலேஜ். நிகழ்காலம் எதிர்காலம்னு கனவு கண்டுட்டு வர மாணவர்களோட வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது காலேஜுக்கு. கல்வி ஒழுக்கத்தோட சேர்த்து வாழ்க்கையை சொல்லி கொடுத்து ஒரு புது வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை போடுறதே காலேஜ் தான். புது புது அறிமுகங்கள், தோழர்கள், சண்டைகள், ஆர்ப்பாட்டங்கள், வித்தியாசமான ஆலோசனைகளோட சேர்த்து வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் சேர்த்து வாழ்க்கைக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்கிற ஒரு கோயில் தான் இந்த காலேஜ். ஆனால் சில சின்ன சின்ன காரணங்களால் ரேகிங்க்கு பலியானவங்க, எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆனவங்க, காதலில் தோத்தவங்கெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்காம சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக நினச்சி காலேஜின்ற வனவாசத்தில் இருந்து வெளியே வராமல் தேவையில்லாமல் அவங்க வாழ்க்கையவே பலியாகிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை?
சம்பத்துங்கிற பையன் ஸ்வேதாங்கிற பொண்ணு தன்னை காதலிக்கலன்னு கொடூரமா கற்பழிச்சு கொலை செஞ்சதுக்காக 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிச்சிருக்காங்க. நம்ம தேச தந்தையோட பிறந்த நாள் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சில கைதிகளை அவங்களோட நன்னடத்த காரணமா விடுதலை ஆகுறாங்கன்னு உத்தரவு தரப்பட்டு இருக்கு. ஐயோ சாரிங்க. என்ன இவன் இப்படி என்ன முறைச்சு பாக்குறான்? அதான் ஏற்கனவே சாரி சொல்லிட்டேனே. ஐயோ இவனை பார்த்தா சைக்கோ மாதிரி இருக்க. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும்ப்பா. ஏய் யார் நீ? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? மறுபடியும் என்ன ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கோ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இவன் உண்மையாவே சைக்கோதான் போல இருக்கே. எங்கம்மா ஓடுற என் மான் குட்டியே? யார் நீ? என்ன எதுக்கு ஃபாலோ பண்ற? என்ன எதுக்காக அடிச்ச? சாரி சொல்லிட்டேன்ல, அதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்ணுமா? ரொம்ப 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 ஹர்ட் ஆயிட்டேன். அதனாலதான். ப்ளீஸ் என்ன விட்டு. ப்ளீஸ் ப்ளீஸ். Hey! Feel my love. Feel my love.
ஹலோ சார், இங்க ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா சார். எங்க? ரிஜிக்கில. ஏய், ரேப் பண்ணி சாவடிச்சிட்டாங்க. தள்ளி போ, தள்ளி போ தம்பி, தள்ளி போப்பா. சொல்லது கேளு. கொடூரத்துல மனுஷங்களை மிஞ்சிற மிருகம் இல்ல, மனுஷங்களை அடக்கிறதுக்கு ஆயுதமும் இல்ல. ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டு இருக்காங்க. ரொம்ப கொடூரம் சார். பக்கா மர்டர் சார். முதல்ல ஃபார்மாலிட்டிஸை முடிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க. சின்ன இன்ஃபர்மேஷன் சார். சார், இந்த பொண்ணை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்றீங்களா? இந்த பொண்ணு எங்க காலேஜில் தான் படிச்சா சார். ஆனா இந்த பொண்ணு இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு சார். எப்படி இறந்தாங்க? 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்க படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இவ அவனை காதலிக்கலன்னு ரொம்ப கொடூரமா கொன்னுட்டான் சார். அந்த பையனை பத்தின முழு டீடைல்ஸை உங்களால கொடுக்க முடியுமா? அஞ்சனையா, It's mine. டேய், அந்த பொண்ணை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் பொண்ணா தாண்டா இருப்பா. பார்த்து பார்த்து உன் கண்ணு தாண்டா கெட்டு போக போகுது. இன்னும் எத்தனை நாள்ரா நீ இப்படியே பார்த்துட்டு இருக்க போற? உன்னோட ஃபீலிங்ஸை நீ எக்ஸ்பிரஸ் பண்ணாதானடா உனக்குள்ள இருக்கிற காதல் தெரியும். அது இல்லடா மச்சான், தள்ளி இருக்கும்போது சொல்லணும்னு தோணுது. ஆனா பக்கத்துல வந்தா இதயமே நின்னு போய் யாரோ இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. நரம்பெல்லாம் அப்படியே இறுகுன மாதிரி வாயடிச்சு உறைஞ்சு போயிடுறேன்டா. பேச வார்த்தையே வர மாட்டேங்குதுடா. அப்போ மொத்த பாடி பார்ட்ஸும் ஒரே நேரத்துல ரியாக்ட் காட்டுதுன்னு சொல்ற? ஆமாண்டா, உனக்கு இதுல வெக்கம் வேறையா? உன்ன மாதிரி சைக்கோ பேஸ்க்கெல்லாம் வெக்கம் செட் ஆகாதுடா. அந்த பொண்ணுகிட்ட நீ இப்படியே பேசாம இருந்தா கண்டிப்பா உன்னை அந்த பொண்ணு சைக்கோன்னு தான்டா நினைப்பா. என்ன இது சொல்ல முடியா? நானே நான் ஏதோ ஏதோ ஆகிறது உள்ளேதான். மாய கண்ணி பார்வையால் வார்த்தையெல்லாம் திக்குதே, அவ என்ன இருக்கிறாளே. ஊருக்குள்ள யாரும் இல்ல உன்ன போல், மூச்சு காற்று நீ என கொண்டேன் நான். முன்ன போல ஒண்ணுதான், முத்தம் ஒண்ணு தந்தானா ஏதேதோ ஆகிறதே. ஒவ்வொரு கணமும் முன்னோடுதான் இருக்க வேணும் ஆசைதான். உன் முகத்தை நானும் பார்த்தேன் பார்த்தேன் மறையா நிலா. என் மாயமோ மின்னல் நீயோ, என் ஆட்டிலோ மின்னல் நீயோ.
போக நானும் வர என் கால்கள் தானா இழுக்குதென்ன அழுகுறானி கூட வந்தா மல்லி மல்லி தோட்டம் சுத்தி ஓ எனக்கு உள்ள கோரிக்கையோ சொல்ல வாயும் திக்கு திங்கு பாவம் இந்த பிஞ்சு காதல் பாஷை இல்ல தவிக்குதுங்கு என் சுவாசமோ உன்னன் கையில் மடி மீதுதான் சாய்வேனான் உன் முகத்தை நானும் பார்த்தேன் பார்த்தேன் மறையா நிலா என் மாயமோ மின்னல் நீயோ என் ஆட்டிலோ மின்னல் நீயோ ஊருக்குள்ள யாரும் இல்ல உன்ன போல் மூச்சு காற்று நீ என கொண்டேன் நான் முன்ன போல ஒண்ணுதான் முத்தம் ஒண்ணு தந்தானா ஏதேதோ ஆகிறதே ஒவ்வொரு கணமும் உன்னோடுதான் இருக்க வேணும் என் ஆசைதான் உன் முகத்தை நானும் பார்த்தேன் பார்த்தேன் மறையா நிலா என் மாயமோ மின்னல் நீயோ என் ஆட்டிலோ மின்னல் நீயோ சித்தப்பா, இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? ஆமாண்டா, திடீர்னு என்ன இந்த மாற்றம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. டேய், எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஸ்வேதா பின்னாடி சுத்துறதுன்னு தெரியும். நீ அந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தப்பா. அப்போ இந்த சித்தப்பாவை மறந்துடுவியா? நீங்க என்னோட உயிர் சித்தப்பா. அப்போ அந்த பொண்ணு? அது அவள் எனக்கு பிடிக்கும் சித்தப்பா. சொல்லும் போதே இவ்வளவு வெக்கப்படுற ஏண்டா? என்னாச்சுடி? என்னாச்சுன்னு கேக்குறீங்க? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னாச்சுன்னு சொல்லு. அழாதடி. கேக்குறோம்ல. சொல்லு திவ்யா. என்னாச்சுன்னு சொல்லு. திவ்யா, என்னாச்சு சொல்லிட்டு போ. மச்சான் வரடா. டேய் மச்சான், புதுசா ஷோரூம்ல இருந்து இறக்குன வண்டி மாதிரி இருக்கடா. அப்படியே பல பலன்னு வரா. ஒரு தடவை வண்டியால இடிச்சு விட்றா. ஐயோ சாரி பாப்பா, சாரி. சூப்பரான உன் வண்டியை பார்த்து என் வண்டி பிரேக் போடல. பாய்ச்சதும் உடஞ்சிருச்சா? உடஞ்சிருந்தா சொல்லு பாப்பா, ரிப்பேர் பண்றதுக்கு மெக்கானிக் பக்கத்திலே இருக்கான். நல்லா பார்த்து சொல்லிடுச்சாலும் பார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கா இல்ல லூஸா இருக்கா? சொல்லு பாப்பா, பரவாயில்ல. அட, ஷோரூம் வண்டினாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாப்பா. ஏன் பாப்பா கண்ணு ரெண்டு இப்படி செவந்து போய் கிடக்கு? அழுகிறதுனால செவந்திருக்கா இல்ல ராத்திரி முழுக்க தூங்கலையா? சூப்பரா இருக்கு செல்லம், அழுகாத, ஒன்னும் பண்ண மாட்டேன். எவ்வளவு அழகா இருக்கா பாப்பா. ஏய் எப்படி இருக்க? ஏய் பாப்பா, பாப்பா நில்லு, நான் இங்க தான் இருப்போம். எப்ப வேணா வரலாம். வராத, நைட் வரையா? திவ்யா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு. இங்க பாரு திவ்யா, ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா எங்க கிட்ட சொல்லு, நாங்க சால்வ் பண்ணுவோம் இல்லையா? இப்படி நீ அழுதுட்டே இருக்கிறதுனால பிரச்சனை சரியாயிட போதா சொல்லு. ஒன்னும் இல்லக்கா, எங்க அம்மா ஞாபகம் வந்தாங்க. அதான்
உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன நீங்க கிட்ட சொல்ல மாட்டியா? சரி ஸ்வேதா, நீ லைப்ரரியில புக் கொடுக்கணும்ல, புக்ஸ கொடுத்துட்டு நீ கிளாஸ்க்கு வா, நான் இவ்ள கூட்டிட்டு வரேன். ஓகே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படாத திவ்யா. சரி, சாந்தியோட ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சீக்கிரம் கிளாஸ்க்கு வந்துடுறேன்னு. ஓகேவா? பாய். ஹாய். என்னாச்சு? திவ்யா வரலையா? அவளுக்கு அனீசியா இருக்குன்னு நான் தான் வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். Good morning. Sit down. Today's topic is very important and very difficult topic. Difference of theory, verification of machines. சார், திவ்யா ஹாஸ்டல் மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா சார். சார் அடிங்க சார். டேய், பார்த்ததெல்லாம் போதும்டா. முதல்ல பிராக்டிகல பண்ணு. இது மட்டும் போச்சுன்னா நம்மள காலேஜை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அப்புறம் அவளை நீ பார்க்கவே முடியாது. டேய், தாவத்துக்கு 4 பாக்ஸ் அனுப்பிடுறா. யாரா நீ? பெரிய பெரிய மீச வச்சுக்கிட்டு முகத்துல தாடி வச்சுக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு கபாலின்னு சொன்னதும் ஓடி வந்து குனிஞ்சு நின்னு சொல்லுங்க எஜமான் சொல்ற கபாலின்னு நினைச்சியாடா? கபாலிடா. பைத்தியக்கார. என் அழகான முகத்துல கல்ல வச்சு அடிச்சிட்டலடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா.
டேய், உன் ஃபேஸுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்லாம் சூட் ஆகாதுடா. மாத்து மாத்து, கிளம்பு. சிவா சார், பாடியை திருப்பு. சிவா சார், எப்படி நடந்துச்சு? சார், லவ் ஃபெயிலியர்ல இறந்து போயிட்டான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க சார். ஆனா எனக்கு சந்தேகம் இருக்கு சார். யாரோ வேணும்னு தான் கொண்டு இருக்காங்க. எனி க்ளூ? எதுவும் கிடைக்கல சார். వాచామగోచరమనేక గుణస్వరూపం ஏய், வாடா போய் உட்காரலாம். சிவா. ஹலோ சார். எங்க இருக்க? பக்கத்துல தான் இருக்கோம் சார். உடனே கோவில் கிட்ட வா. இதோ வரேன் சார். அப்பா, காலெல்லாம் பயங்கரமா வலிக்குதுடா. என்னடா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலு? என்னடா இது சண்டே ஸ்பெஷல்? எவனோ ஒருத்தன் கொலை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து சண்டேவும் இல்ல, ஹாலிடேவும் இல்ல. அவன் என்னைக்கு கடைக்கு போறான்? நம்மளுக்கு எப்ப லீவ் கொடுக்க போறாங்க? மாஸ்க் காட்டு, காட்டுறா. டேய், இங்க ஒரு சைக்கோ சுத்திட்டு இருக்கானா, ஜாக்கிரதை. ஓகே சார். போடா போ. டேய், முதல்ல மாஸ்க் போடுறா, திருட மாதிரி இருக்கிற. ஓகே சார். ஆளும் மூஞ்சியம் பாரு. போடா. என்னாச்சுடி? ஏய், என்னாச்சு ராச்சலம்? ஹே, எத்தனை தடவை சொல்றேன் என் பின்னாடி வராதுன்னு, இடியட்.
தெரியாது எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு. அப்புறம் எதுக்கு கால் பண்ற? எதுக்கு என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? ப்ளீஸ் என்னை விட்டுரு. உண்மையிலே உனக்கு என்னதாண்டி ஆச்சு? லவ்னு சொன்ன, உயிர்னு சொன்ன, கடைசியில் என்ன இப்படி ஒட்டிட்டியடி. எதுக்காக இப்படி பண்ண? போன் பண்ணா எடுக்க மாட்ற, மெசேஜ் கூட பண்ணவே மாட்ற. எதுக்காகடி என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது சரி, உனக்கு ப்ராப்ளம் தான் என்ன? சொல்லு. ஓ நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்றேன்னு எனக்கு இப்பதாண்டி புரியுது. என் மூஞ்சி உனக்கு பிடிக்கல இல்ல? என்ன மாதிரி ஒரு இளைச்சவாய உனக்கு கிடைச்சிருப்பாண்டி. உன்ன மாதிரி பொண்ணுங்கள் எல்லாரையும் நடு ரோட்ல ஆசிட்டி ஊத்தி கொல்லணும். அப்படி பண்ணாதான் மத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் புத்தி வரண்டி. இதுக்கப்புறம் எந்த பசங்களும் ஏமாந்துடக்கூடாது. பண்றேன்டி, கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு பண்றேன்டி. உன் சாவு என் கையில இருக்குடி. அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா? அந்த பொண்ணு கிட்ட இந்த லெட்டர் இருந்துச்சு. சார், நந்துங்கிற பையன் அவளை காதலிக்க சொல்லி தினமும் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பான் சார். டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான் சார். நான் நிறைய தடவை எடுத்து சொல்லியிருக்கேன் சார், இந்த ஹாஸ்டல் பக்கமே வராதேன்னு. ஆனா இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு சார். நான் நினைச்சு கூட பார்க்கல சார். சௌமியா ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவன்தான் சார் இந்த பொண்ணு சாவுக்கு காரணம். அவனை விடாதீங்க சார். சார், பாடியை கீழே இறக்கிட்டோம் சார். நந்துன்னு யாரோ இருக்காங்களா? அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. இதான் சார் வீடு. என்ன சிவா, ஏதாவது க்ளூ? எதுவும் கிடைக்கல சார்.
என்ன வேணும் சார்? எனக்கு காஃபி, அவனுக்கு ஒரு பூஸ்ட். டேய் மச்சான், சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இப்பவாச்சும் ஸ்வேதா கிட்ட போய் பேசுடா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது இல்லடா மச்சான், போய் பேசணும்னு தான்டா தோணுது. ஆனா திட்டிடுவாளோன்னு கொஞ்சம் பயமா இருக்குடா. நீயும் என் கூட வந்தன்னா எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. டேய், அது உன் லவ்வர்டா. ஃப்ரெண்டுங்கிறதுனால ஏதோ மற்ற விஷயத்துல வேணா ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இது உன் லவ்டா, நீ தான் போகணும், வேற வழியே இல்லை. நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கடா. ஸ்வேதா கூட பேசுறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. கிடைச்சாலும் பேசுற தைரியம் உனக்கு கிடையாது. அதனால தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போய் பேசுடா. நான் போய் என்னடா பேசுறது மச்சான்? போய் லெஜண்ட் பட டயலாக் சொல்லிட்டு வாடா. டேய், என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? என்ன கேட்டுதான் லவ் பண்ணியா? நீ எப்படி லவ் பண்ணியோ அப்படியே போடா. சாரி மேம், சாரி மேடம், சாரி சாரி மேடம். இட்ஸ் ஓகே. இல்ல ஒன்றும் இல்லை. சாரி மேம். ஓகே ஓகே. ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? சாரி சார், சாரி சார். ஏ ஹரி, ஒரு நிமிஷம் ஃபோன் கொடு. நீ போடா. ஹலோ. ஹலோ, சொல்லு. இந்த மொபைல் ஃபோன் என்னோடது சார். எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் சார். அதுக்குள்ள இம்பார்ட்டன்ஸான நம்பர்ஸ் இருக்கு சார். ப்ளீஸ் சார், என் செல்லை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார். வேணும்னா உங்களுக்கு காசு கூட கொடுத்துறேன் சார். அட்ரஸ் மெசேஜ் பண்றேன், வந்து வாங்கிட்டு போ. ஓகே ஓகே, வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். ஹலோ. சொல்லுங்க சார். வரும்போது பர்கர் வாங்கிட்டு வா, பசிக்குது. ஓகே சார். நியர் வாட்டர் டேங்க். இங்கே தானே சொன்னா? ரைட்டா லெஃப்டா? ஹலோ, வாட்டர் டேங்க் பக்கத்துல இருக்கேன். ரைட்டா லெஃப்டா? ரைட்ல வா. வந்துடுறேன் சார். யாரா இவன்? என்ன இந்த ஆளு இப்படி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான்? சைக்கோ வர பணம் என்னவோ, நம்ம ஃபோன் நம்ம கிடைச்சா போதும். அட, இவனா? என் செல்லை அடிச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கானா ராஸ்கல். சார், பர்கர். பர்கர் ரொம்ப நல்லா இருக்கு. பர்கரை பார்த்தோன்னா பெர்கர் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். சார், என் ஃபோன் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் சார். என் ஃபோனை கொடுங்க சார், நான் கிளம்புறேன். என்னடா சத்தம் ஓவரா இருக்கு? என்ன சத்தமா இருக்கு சார்? செல்லை கொடுங்க, நான் போகணும். என் மேல காஃபி எதுக்கு ஊத்துன? தெரியாம ஊத்திக்கிடுச்சு சார். அதுக்கு தான் அப்பயே சாரி சொல்லிட்டேன்ல.
நான் ஹர்ட் ஆயிட்டேன். நீங்க ஹர்ட் ஆனா எனக்கு என்ன? என் செல்லை எனக்கு கொடுத்துருங்க சார். நான் ஹர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்லடா. Smoking is injurious to health.
என்ன சார் அவன் மனுஷனா இல்ல மிருகமா? அவனுக்கு மனுஷங்கள் எல்லாருமே புழு பூச்சி மாதிரி தெரியுறாங்க போல. இதை ஒருத்தன் தான் பண்றானா இல்ல கேங்கா பண்றாங்களான்னு எனக்கு தெரியல சார். விடக்கூடாது சார், அவங்கள சாதாரணமா விடக்கூடாது சார். நம்ம போலீஸ் பவர் என்னன்றதை அவனுக்கு காட்டியே ஆகணும் சார். முதல்ல பணத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வை. அவ விஷயத்தை அப்புறமா பாத்துக்கலாம். எஸ் சார். என்ன சிவா, ஏதோ பேசணும்னு அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? சார், இப்ப இறந்தவங்க எல்லாரும் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா படிச்சவங்க சார். அதுலயும் ஒரே காலேஜ், எல்லாரும் ஒரே கிளாஸ்மேட் சார். இறந்தவங்க எல்லாருமே ஒரே காலேஜ்னு நீ எப்படி சொல்ற? 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலேஜ்ல சில தற்கொலைகள் நடந்திருக்கு சார். அந்த தற்கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது சார். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா சிவா? சொல்லுங்க சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அதே காலேஜ். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். காதலுங்கிற புனிதமான வார்த்தைய பயன்படுத்தி திட்டமிட்டு ஒரு அப்பாவிய காதலுங்கிற பேர்ல ட்ராப் பண்ணி அவ கூட நல்லா சுத்திட்டு உன்னோட ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறமா விட்டுட்டு போறியா? காதலுங்கிற பேர்ல ஏமாத்துறது மட்டும் இல்லாம ரொம்ப கொடூரமா அந்த பொண்ணு மேல ஆசிட ஊத்தி சித்திரவதை பண்ணி கொலை பண்ண உன்னை கூட்டிட்டு போக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லடா, மயானத்துக்கு. நீ யாருன்னு தெரிஞ்சோ உன்னை விட்டுட்டு சீனியருக்கு செல்யூட் அடிச்சுட்டு அவங்க ஆர்டரை கேட்டு நடக்கிற சாதாரண போலீஸ் நினைச்சிட்டியாடா? குவாலிட்டியான போலீஸ். நல்லா பேசினார் இல்ல? என்ன வேணும் சார்? ஒரு ஸ்ப்ரைட். ஓகே சார். ஹே ஸ்வேதா, ஏய் அங்க பாருடி உன் போலீஸ் ஆபீசர். ஏன் போலீஸ் ஆபீசரா? அதான் நீதானே நேத்து காலேஜ்ல நல்லா இருக்காருன்னு. ஆமா. சரி வா போய் பேசலாம். வேண்டாண்டி. வா, ஒண்ணு ஆகாது, வா போய் பேசலாம். நினைச்சுக்க போறாரு. சொன்னா கேளு, வா போயிடலாம். ஹாய். ஹாய். I'm Shanti, she is Sweta. Hello. Hi. Can we sit here? Yeah, sure. Thank you. அது வந்து நேத்து நீங்க காலேஜ்ல பண்ண ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. Thank you. ஆமா சரண், ஸ்கிரிப்ட் சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே போலீஸ் கேரக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறது மட்டும் இல்ல, போலீஸ் ஆபீசரை பார்த்தா ஏதோ புரியாத ஃபீலிங். உண்மையை சொல்லணும்னா போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறதா என் லைஃபோட ஆம்பிஷனே. அதனாலதான் எந்த ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமா இருந்தாலும் நான் போலீஸா தான் பண்ணுவேன். இன்னும் 2 எடுத்துட்டு வா. ஓகே சார். நீங்க கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் ஆயிடுவீங்க. நேத்து நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இல்ல, உண்மையான போலீஸ் ஆபீசர் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. உங்ககிட்ட போலீஸ் ஆபீசருக்கு இருக்க வேண்டிய எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. அண்ட் உங்களோட ஆசை நிறைவேறணும்னு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்வேதா. சரி, நாங்க கிளம்புறோம் சேரன். Thank you. பை.
ஹாய் ஸ்வேதா. ஹாய். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒன்றும் இல்லையே. ஏன் இப்படி கேட்குறீங்க? நீ இன்னைக்கு கொஞ்சம் புதுசா தெரியறியே. அப்படிலாம் எதுவும் இல்லை. லெட்ஸ் கோ. எங்க? ஏன் சொன்னதான் வருவியா? தேங்க்யூ ஸ்வேதா. எதுக்கு? கூப்பிட்டதுமே என் கூட காஃபி குடிக்க வந்ததுக்கு. நம்ம வந்தது காஃபி குடிக்கிறதுக்கு தானே, பியர் குடிக்கிறதுக்கு இல்லையே. டேய், தனியா உட்காந்து அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, நீ யோசிக்கிறதுக்கு அப்படி என்னடா இருக்கு? அந்த ஸ்வேதாவை தவிர நீ யோசி, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நாளையில இருந்து எக்ஸாம், அதுலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. இவன் திருந்த மாட்டான். கலைந்தது காதல், உயிர் வலிக்கிறது, இதயம் துடிக்கிறதே, சோகம் மலை வீசி, அழகான கனவே கற்களை மாறி, கண்ணின் நீரெல்லாம் கற்களாயின் மேலே, உன் விரல் கொண்ட கனமே நடந்தது மாறி, அழுகை வருகிறதே, சோகத்தில் மூழ்க, நீ இல்லா இந்த காலம், முள் மேல் நானும் போக, மனசிங்கு தவிக்கிறதே, நரகத்தில் மூழ்கி, மனதும் மனதிடமும் ரெண்டும் ஒன்று, நானும் பார்த்தேனே. கலைந்தது காதல், உயிர் வலிக்கிறது, இதயம் துடிக்கிறதே, சோகம் மலை வீசி. கலங்கிடும் தருணம் நான் கொண்ட ரணமும், கண்ணீரை கொண்டே என் கண்களை தொடைத்தேன், நீ வருகின்ற சமயங்கள் கிட்ட வந்து நான் பார்க்க, உன்னருகில் தானே தனியாடுதேனே, மனதும் மனதிடமும் ரெண்டும் ஒன்று, நானும் பார்த்தேனே. டேய் சம்பத், தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன், இங்கே இரு.
டேய் சங்கரே, டேய் சங்கரே, எங்கடா போய் தொலைஞ்ச? சார் என்ன கூப்பிட்டீங்களா சார்? வந்துட்டியா? சொல்லுங்க சார். போர் அடிக்குதுடா. டேய் என்னடா சத்தம்? டேய் ராஜா எழுந்துடுறா. டேய் உன்னதான் எழுந்துடுறா. வா. டேய் வந்துட்டீங்களா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? ஷர்ட்டை ஒருங்கடா. ஒரு வாட்டி சட்டையா ஒருங்கடா. ஒரு வாட்டி சட்டையா ஒருங்கடா. ஷர்ட்டை ஒருங்கடா. சட்டையா ஒருங்கடா. டேய் சட்டையா ஒருங்கடா. சார் வேணாம் சார், எங்களை விட்டுருங்க. அவருங்கடா 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 சார் அவருங்கடா. சார் அடிக்கடி என்னடா பாக்குற? போங்கடா போங்கடா. டேய் போங்கடா போங்க. மறுபடியும் வந்தீங்கன்னா அவன் அடிச்சு போட்டுறான். சீக்கிரம் போங்க போடா. அந்த பசங்களை அடிக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களா சார்? அடிக்கும் போது கிடைக்கிற ஆனந்தமே தனிடா சங்கர். சார் அந்த சந்தோஷம் இன்னைக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கு சார். இன்னொரு 3 பேரை கூட்டிட்டு வரட்டுங்களா? நீ சூப்பர்டா. என்னமா பிடிச்சு விடுறீங்கடா. என்னடா அமுக்குற? நல்லா அமுக்கி விடுறா. நல்லா அமுக்கு. என்னடா பாக்குற? அமுக்கு. கண்ணை நோண்டிடுவோம் பாத்துக்க. டேய்டா தேய்ச்சி விடு. டேய் சோத்த நல்லா கொட்டிக்கிறீங்கல்ல, தேய்ச்சி விடுங்கடா. டேய் ஏந்திரா ஏந்திரு. வாடா ஏந்திராண்ணா வாடா. நல்லா தொழிக்கண்டா, அழுக்கு போனோம். என்னடா பாக்குற? துவைக்க மாட்டியா? தோடா. செக்ரட்டரி கிட்ட ஃபுட் நல்லா இல்லைன்னு எவன்டா சொன்னது? வேற யார் சார்? அந்த ஒல்லி குச்சி தான் சார். அவனை வச்சுக்கிறேன். நீ தானடா ஃபுட் நல்லா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது? எனக்கு தெரியும்டா. இப்போ தின்றா இத. இப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
ஹேய் ஹேய் யாரா அவன்? ஹேய் ஏய் யாரா அது? ஹேய் ஹேய் யாரா அவன்? ஹேய் வார்த்தைகள் அறிந்திட உணர்வுகள் எல்லாம் தொடர்கிறதே பயணத்தில். ஒத்தையில நான் இருக்கேன் ஒடுக்கப்பட்ட நிலையில, கண்ணீரே சொந்தமா இந்த பாரம் தீருமா? யாருமில்லா என் உலகம், யாரோ இங்கு என் சொந்தம். கண்ணீரில் என் கண்களோ, கண்டும் காணா கண்களோ, வார்த்தைகள் அறிந்திட உணர்வுகள் எல்லாம் தொடர்கிறதே பயணத்தில். கஷ்டம் என் உடன் பிறந்து அதுவே என்னை தொடர்வது நியாயமா? தனிமையே என்னை தாங்கி பிடிக்குது தனிமையே காலம். அழகில்லா நான் கடந்த வாழ்க்கை கடந்து வந்த பயணம், அதிலும் மறுபிறவி என்று ஒன்றே வேண்டாம் என்றே மனம் எங்கும். உசிறு முன்னே மாண்டு மடிந்தது, ஆசபாசம் இல்ல நான் இங்கு தனிமையிலோ. என் வாழ்வு இங்கே முள்பாதையில் செல்கிறதா? மறுமார்க்கம் எங்கே? விடை சொல்ல யாருமில்லை. ஆக மொத்த ஆத்திரத்தில் அழுக கூட படுகியதோ? விளக்குகிறார்கள் நோய்வாய் போன்று, பாசம் பார்த்து ஏக்கம் கொண்டு, மனசு கேட்க கண்கள் தவிக்க பாவம் செய்தேனோ? எதிரே எல்லாம் ஒன்றாய் இருக்க நான் செல்லும் தனி மார்க்கத்திலும், புதிதாய் பிறந்த ஆட்டுக்குட்டியும் தாயுடன் இருக்கு. அழுதிடும் வேலை அம்மாவும் இல்லை, கவலைகள் தீர்க்க எனக்கென யாரு? தவித்திருந்த வேலை தெய்வம் வரம் தந்ததா? உயிர் பிரியும் முன்னே புது பிறவி தந்தாரா? தெய்வம் என்றால் கல்லில்லை, தெரிந்து கொண்டேன் புதிதாக. உலகம் இனி நீதான் அப்பா, மறப்பேனோ நீ தந்த வாழ்க்கை? தெய்வத்துக்கே என் நினப்பு வரல, என் உலகம் நீதான். கோரிக்கையாய் நான் முன் வைப்பேன் என் வாழ்வில் இனி நீதான் மட்டும். உன்னுடன் இருப்பது என் பாக்கியமே, நீதான் என் சொந்தம். அம்மா நான் என்ன நீ தந்த பாசம், பாசத்த மழையாய் பொழிஞ்சாயே. நீ மட்டும் போதும் இவ்வுலகில் என் சொந்தம். இஜன்மத்தில் நீயே நான் கொண்ட பந்தமே. ஆனந்தமா உன்னோடு கண்ணீரில் நான் சஞ்சய். சஞ்சய் யாரு சார்? நீங்களா? வணக்கம் சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். இந்த மரியாதைக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை.
என் பணத்தை எப்ப குடுப்பீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் 2 நாள்ல கொடுத்துறேன் சார். நீங்க என்கிட்ட பணம் வாங்கி 2 வருஷம் ஆகுது. வயிற்றுக்கு சோறு தான் தின்றியா இல்ல வேற ஏதாவது தின்றியா? 1 வாரம் டைம் கொடுக்குறேன் உனக்கு. என் பணத்தை கொடுத்துட்டா சரி, இல்லனா நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும் உனக்கு. கடனை கொடுக்க துப்பு இல்ல, சேவை செய்யறனா சேவை. டேய் என்னாச்சுடா? வா போலாம். என்னாச்சுடா கண்ணா? டேய் நீ ப்ரப்போஸ் பண்ணாமையே அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா நீ எப்படி நினைக்கிற? முதல்ல நீ உன் மனசுல இருக்கிறத சொன்னாதானடா அவளுக்கு ஏதாவது புரியும். சொல்ல பயமா இருக்கு சித்தப்பா. எங்களே அடிக்கிறியா? அடிச்சு என்ன பாரு, நிறுத்துறா பைத்தியமா நீ. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா டேய் சொன்னா கேட்க மாட்டியா? நில்றா. இப்ப என்னடா நடந்துருச்சு? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? எதுக்குடா அவ்வளவு கோபம்? உன்னை ஏதாவது பண்ணியிருந்தா? எனக்கு என்ன பரவாயில்ல சித்தப்பா, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? டேய் ஏன்டா என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க? நீங்க என் கடவுள் சித்தப்பா. அந்த கடவுளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பக்தன் எப்பவுமே பொறுத்துக்க மாட்டா சித்தப்பா. டேய் சம்பத், டேய் பார்த்தது போதும், படிடா. நான் சொல்றத கேளு. இப்ப வாச்சும் உன் மனசுல இருக்கிறத சொல்லு. ஸ்வேதா தனியா இருக்கா. திரும்ப இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமோ இல்லையோ, போடா அவகிட்ட போய் சொல்லு. என்ன இங்க? எனக்கு பயமா இருக்குடா. நான் சொல்ல மாட்டேன். நான் என் காதல சொன்னதும் நோன்னு சொல்லிட்டான்னா நான் என்ன ஆகணும் இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியலடா. டேய் சொல்லவே பயந்தா எப்படிடா? நீ போய் ப்ரப்போஸ் பண்ணாதானே அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுவா. அவ என்ன அடிப்பாளா இல்ல திட்டுவாளா? போடா போய் சொல்லுடா. நான் சொல்றத நம்பு, இல்லனா குறுக்க ஒரு கழுத வந்துரும். அப்புறம் ஓ விருப்பம். ஹாய் ஸ்வேதா. ஹாய். டேய் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள கழுத வந்துருச்சு பாத்தியா? நல்லா பாருடா. நான் சொன்ன மாதிரி அந்த கழுதை எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கான்னு. மச்சா நீயா? ஏய் உள்ள வாடா, உள்ள வா. உட்காரு மச்சான். டேய் எப்படிடா இருக்க? நீ அப்ப இருந்ததை விட இப்ப ரொம்ப மாறி இருக்கடா.
திடீர்னு பார்த்ததும் என்னாலேயே உன்னை சத்தியமா அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியலடா. நீ இன்னும் மாறவே இல்லடா, அப்படியே தான் இருக்க, அதே மாதிரி தான் பேசுற. சரி அதெல்லாம் விடு. ஜெயில இருந்து எப்போ ரிலீஸ் ஆன? உன்னை நிறைய தடவை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா சில காரணங்களால என்னால உன்னை பார்க்க முடியலடா. உண்மையாதான் மச்சான், உன்னை பார்க்கணும்னு நிறைய ட்ரை பண்ண. ஆமா, ஏற்கனவே நீ பேசக்கூட டைம் இல்லாம பிஸியா இருப்ப. என்னடா இப்படிலாம் பேசுற? நான் உண்மையதான்டா சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டியில என்ஜாய் பண்ண டைம் இருக்குமே தவிர, அதே ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருக்கும்போது மறந்துடுவாங்கடா. பார்க்க முடியாத அளவுக்கு பிஸி ஆயிடுவாங்க, பேச முடியாத அளவுக்கு தூரம் ஆயிடுவாங்க. அப்படிலாம் இல்ல மச்சான். நீ ஏன்டா ஃபீல் பண்ற? நான் உன்னை பத்தி பேசவே இல்லையே. காரணங்களை தேடி கவர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ சொன்னேன். ஓ ஓகே ஓகே, நீ வீட்டை சுத்தி பார்த்துட்டு நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன், சரியா? மாறலன்னு நினைச்சேன், நீ மாறிட்டடா. ஓ சரி சரி, உனக்கு டீ காஃபி பிடிக்காதுல்ல? ஒன்லி பூஸ்ட். இந்தா மச்சான். பால்ல கொஞ்சம் பூஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பால்ல பூஸ்ட் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா கிக்கு ஒண்ணு ஏறாது. இல்ல ஒன்னு எதுவும் சொல்லலடா. பூஸ்ட் மட்டும் நிறைய போட்டிருக்க. பூஸ்ட் எதுக்குடா நிறைய போட்ட? டேய் மச்சான், நீ ஏதோ ஸ்வேதாவை சாதாரணமா பாக்குறேன்னு நினைச்சுதான் நான் கமெண்ட் பண்ணேன். ஆனா இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லடா. இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான்டா, சின்சியரா லவ் பண்றவனை கண்டுக்காம பொறிக்க பசங்களை தான் தேடி போவாங்க. சரி விடு, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. நீ இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். பூஸ்ட் ஏன்டா அதிகமா போட்ட? ஏன் அதிகமாச்சு? நான் உன் லவ்வ பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பூஸ்ட பத்தி பேசிட்டு இருக்க? பூஸ்ட் ஏன்டா அதிகமா போட்ட? ஏன்டா அதிகமா போட்ட? பூஸ்ட் அதிகமா இருக்குன்னா கொஞ்சம் பாலை கலந்து தரேன் கொடு. இல்லடா, நீ வேணும்னு தான் நிறைய போட்டிருக்க. ஏன்டா நிறைய போட்ட? டேய், யாராவது பூஸ்ட வேணும்னே அதிகமா போடுவாங்களாடா? இல்ல, நீ வேணும்னு தான் அதிகமா போட்டிருக்க. ஏன்டா அதிகமா போட்ட? டேய், இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்குடா இவ்வளவு ஃபீல் பண்ற? நானா 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 அன்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கு இல்லை. என்னடா பண்ற? என்ன எதுக்குடா கட்டி போட்டிருக்க? பதில் சொல்லுடா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன எதுக்குடா எப்படி கட்டி போட்டிருக்க? டேய், நம்ம எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா. டேய் மச்சான் மச்சான் மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா. என்னை விட்டுறா, நான் இங்க இருந்து போயிடுறேன்டா. டேய், பூஸ்ட் ஏன்டா அதிகமா போட்ட? நான் ஹர்ட் ஆயிட்டேன். பூஸ்ட் அதிகமானா எதுக்குடா ஹர்ட் ஆகணும்? டேய், நான் ஹர்ட் ஆனா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? என்னடா பண்ணுவ? கொன்னுடுவேன். என்ன கொன்னுடுவியா? ஹர்ட் ஆனா கொன்னுடுவியா? ஜோக் பண்றியாடா? நீ விளையாடுறதானே? என்னடா ஜோக் பண்ற?
டேய் டேய், காட்டுல இருக்கிற மிருகங்க கூட பசிக்கும் போது தாண்டா வேட்டையாடும். ஆனா நீ தப்பு பண்ணாத அப்பாவிங்கள சின்ன சின்ன காரணத்துக்காக துரத்தி வேட்டையாடி ரொம்ப கொடூரமா கொலை பண்றியேடா. நீ உண்மையாவே மனுஷனாடா? ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 3 பேரை கொண்டு இருக்கியேடா. உன்ன மாதிரி சைக்கோவை இந்த உலகத்தை விட்டு சைலண்டா அனுப்பிடணும்டா. என்னம்மா நடிக்கிறடா? நேஷனல் பிலிம் ஃபேர், ஆஸ்கர் எல்லாம் உனக்கு தாண்டா கொடுக்கணும். வாட்? டேய் போதும், நிறுத்துறா. நீ எப்படியாப்பட்ட மிருகம்னு இந்த உலகத்துக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும்டா. டேய், நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதாடா? நான் என்ன பேசுறேன்னு உனக்கு நல்லாவே புரியும்டா. டேய், தெரிஞ்சிடுச்சாடா? நான் தேடி வந்த மான் குட்டிடாவ. நான் போய் அவளை செம்மையா வேட்டையாட போறேன். சூப்பர் ஃபிகரை கூட்டிட்டு வந்திருக்க. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? ஜன்ம ஜன்மத்துக்கும் நீதான் என் புருஷன். எனக்கும் என் மனசுக்கும் புருஷனும் காதலனும் நீதான். எதுக்காக என் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்க? உன்னை அவ்வளவு காதலிக்கிறேன். அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? கல்யாணம் பண்ணிக்கிட்டா காதல் குறைஞ்சு போயிடும்டா. இந்த 2 வருஷமா நாம கத்துக்கிட்ட வித்தைய பொண்ணுங்களோட அழுக சத்தத்தோட நிம்மதியா கழிச்சோம். இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து இன்ஜினியரிங்ல என்டர் ஆக போறோம். அங்கேயும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாம சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு யாருக்கும் தெரியாம ஜாக்கிரதையா இருந்து நம்ம வலையில சிக்கிற மான்களை ஆனந்தமா வேட்டையாடலாம். சொன்ன உடனே நம்ம வலையில சிக்கிறதுக்கு அவங்க ஸ்கூல் பொண்ணுங்க இல்ல, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. இவங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. அத எனக்காக நீ இருக்கியே, அப்புறம் எதுக்கு எங்களுக்கு கவலை? ஆல்ரெடி வலையில சிக்கின மான்களை விட இதுக்கப்புறம் சிக்க போற மான்களை நினைச்சாதான் உள்ள ஏதோ பண்ணுதுரா. ஓய், மகேஷ் பாபுன்னா அவ்வளவு பிடிக்குமா? எத்தனை வாட்டி அந்த படத்தை பாப்ப? மகேஷ் பாபுக்காக பாக்கலடி, அந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் பாக்குறேன். ட்ரெஸ்ஸா? எனக்கு போலீஸ் ஆபீசர்னாலும் அவங்க போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். மகேஷ் பாபுவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு வேண்டாம், நான் போலீஸ் ஆபீசரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்வ போல. ஹாய்ங்க, என் பேரு திவ்யா. எங்க ஊரு பப்பர்லங்கா. எங்க அப்பா சைட் இன்ஜினியரா இருக்காரு. எனக்கு 2 தம்பிங்க. எனக்கு இந்த சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு
பச்சை கோழி மாதிரி சும்மா சூப்பரா இருக்காடா. கோழி இல்லடா, நம்ம கிட்ட சிக்கின மானு. சூப்பரா இருக்காடா அவ. நான் சொன்னதை செய்யலன்னா இந்த வீடியோ வைரல் ஆயிடும், ஞாபகம் வச்சுக்கோ. மிருகங்கள் கிளம்புதே அழகு கன்னிப்பெண் வேட்டைக்கே, பார்வைய போதுமே பசியினில் பொசுங்கிடும் தீய. வனவாசம் 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 வனவாசம். இங்க என்ன கூட்டு வந்திருக்கீங்க? இதான் என் ரூம். என்னாச்சு அப்படி பாக்குற? என் மேல நம்பிக்கை இல்லையா? பாம்புடன் ஸ்நேகம் செய்வது தவறுங்க, தீயது பழகுமதே. அன்பினால் பாலை நீ ஊட்டி வளர்த்தாலும் கொடிய விஷம் கொள்ளுமே. சிநேகிதன் என்ற வேஷம் கொண்டுதான் கொண்டாடும் இந்த நாடகமே. சந்திரி சாக்குல சிநேகிதியிடம் சென்று வலைய விரிக்கும் காலம் இது. சிநேகிதன் செய்யும் மோசமே அந்த மிருகத்தின் வனவாசமே. என்ன உனக்கு ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என்ன ஜென்மம் நீ? என்னடி வாய் ரொம்ப நீளுதா? இதுக்கு மேல நீ நினைக்கிறது நடக்காது. உன்னால நான் பாதிக்கப்பட்ட மாதிரி இனிமே எந்த பொண்ணும் பாதிக்க கூடாது. உன்ன மாதிரி ஈன ஜென்மம் எல்லாம் இந்த பூமியில வாழறதுக்கே தகுதி இல்லாதவ. உன்னை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னடி மூளை குழம்பிருச்சா? ரொம்ப பயங்கரமா பேசுற. ஒரு நிமிஷம் இருடி, யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு இப்ப தெரிஞ்சிடும். ஆடி ஏய் எழுந்திர. ஏய் ஏய் எழுந்திர.
என்னடி அதா? ஒன்றும் இல்லை. இங்க கூட குடுன்னு சொல்றல, குட்ரை. சாரி நந்து. ஆஹா, உன் மனச கஷ்டப்படுத்தினதுக்கு ரொம்ப சாரி. நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல, எல்லாம் என்னோட விதி. சில மிருகங்கள் என் வாழ்க்கைய அழிச்சிட்டாங்க, அதனாலதான் வேணும்னே உன்னை விட்டு விலகி போறேன். அந்த மிருகங்களால என்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி மிருகங்க இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. எந்த பொண்ணும் சொல்லாத உண்மைய நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். என்ன நியூடா வீடியோ எடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணி என் வாழ்க்கையவே அழிச்சிட்டாங்க. என் சாவுக்கு காரணம் சாந்தி, சரண், சந்துரு, கோபால், நானி. அப்பா, இந்த மாதிரி மிருகங்களை உலகத்துல வாழவே விடக்கூடாது. தயவு செஞ்சு இவங்க எல்லாரையும் கொன்னுடுங்க. என்னடி, எங்களை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம்னு நினைச்சியா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, எப்படியோ சாகணும் தானே இந்த லெட்டரை எழுதுன. உன் ஆசை நான் எதுக்கு தடுக்கணும்? உன் கோரிக்கைய நானே நிறைவேற்றுறேன், சரியா? எங்களை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல நான் நினைக்கிறேன். இப்ப சொல்றீங்க, நான் பாக்குறேன். தெரியாத உனக்கு அசல் இந்த திரௌபதி சீத்தை கதை. தெரிஞ்சுக்கோ முதல்ல நீ இங்கு இனிமே ராவண கௌரவதா. நீ பிறந்தது இங்கு பெண்ணாலே, அத மறந்துட்டு திரிகிற மிருகம் போல் அள்ளி அணைச்சு தான் வாழ்த்து சொல்ல மரணமே எதிரில வரும் இனியே. உன்னை கொன்னாலும் சாகாதுடா, உன்னை கொல்லும் வர அது வாழுண்டா. ஹாய் ஹாய், திஸ் இஸ் நிகார். என்ன செல்லமா எல்லாரும் மச்சான்னு கூப்பிடுவாங்க. சாரி, யுவர் நேம்? சம்பத். ஓ நைஸ். ஃபைனல் இயர்? யா. ஓகே, காஃபி சாப்பிடலாமா? ஓகே. எந்த பொண்ணுகிட்டையும் காட்டாத இன்ட்ரெஸ்ட இந்த பொண்ணுகிட்ட காட்டுற? உன் பேச்சுலயும் செயலையும் கூட நிறைய வித்தியாசம் தெரியுது. இல்ல அப்படியா? ஓகே. ராவண சீதாவை தூக்கிட்டு போனதே காதலால தான்டா, பகையால இல்ல. அது எனக்கு இவனை பார்க்கும்போதுதான் புரியுது. இங்க பாரு, நான் எத்தனையோ பொண்ணுங்களை என்ஜாய் பண்ணியிருக்கேன், சில பேரை கோலா கூட பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்ததும் வாழ்க்கை முழுக்க அவ கூட இருக்கணும்னு தோணுது. ஐ வாண்ட் டு மேரி ஹர். என்ன புதுசா லவ் எல்லாம்? ஓகே சரண், நான் இருக்கேன்ல. என்ன ஏதோ லவ் கிவ்னு பேசிட்டு இருந்தியா? கல்யாணத்தை பத்தியும் பேசிட்டு இருந்தியா? எந்த பொண்ணா இருந்தாலும் நம்ம ட்ராப் பண்ணி எல்லாரும் அனுபவிச்சுட்டு பாருக்கு போய் பீர் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஆனா அந்த பொண்ணு அறிமுகமானதுல இருந்து எங்க கூட பாரும் இல்ல பீரும் இல்ல. ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கா? வேட்டைய 10 பேரோட பகிர்ந்துக்கணுமே தவிர
பகையுள்ள பாம்பு மாதிரி ஒருத்தனை அனுபவிக்கணும்னு நினைக்க கூடாதுடா. இது லவ் தாண்டோ. Shweta, I want to marry you. நோன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஆனா நான் ஆல்ரெடி என்னோட கிளாஸ்மேட் சம்பத்துங்கிற பையனை விரும்புறேன். சம்பத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எப்போ ப்ரப்போஸ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் சாரி. இல்ல பரவாயில்ல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். ஓகே சரண், கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. பாய். ஸ்வேதா, ஆல் தி பெஸ்ட். என்ன ஆச்சுடா? இத்தனை நாள் அவளுக்காக நான் வெயிட் பண்ணேன்டா. ஆனா அவ ப்ரொபோஸ் பண்ணா அவ என்ன ஒத்துக்கலடா. ஏதோ லவ் கிவ்னு சொன்னியடா, அதுக்காக ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ற? நம்மால் தான் ஒருத்தி இருக்கால்ல. நாம ஒரு பொண்ணோட அழகை ரசிக்கலாம், வாய்ப்பு கிடைச்சா அனுபவிக்கலாம். இதுல என்ன காதல் ப்ரோ, சில்லியா? இவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சே, இவங்க என்ன இன்னும் வரல? எங்கடா இருக்கீங்க? சரண், எங்கடா இருக்க? சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா எழுந்துருங்க சித்தப்பா. சித்தப்பா. டேய் சம்பத், இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சித்தப்பா. அதுக்குன்னு இந்த நேரத்துலயா? நீ காலையில வந்து சொல்லலாம்ல. அர்ஜென்ட் சித்தப்பா. உங்ககிட்ட இதாண்டா பிரச்சனையே. சரி சொல்லு. நான் ஸ்வேதாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கேன் சித்தப்பா. சரி, நல்ல யோசனை. ஆனா இந்த நேரத்துல ஏன்டா? இன்னைக்கு February 14 சித்தப்பா. ஸ்வேதாவுக்கு முதல்ல
என் காதல சொல்லணும் சித்தப்பா. இதை நீ காலையில கூட சொல்லலாம்ல. அவளை இன்னொருத்தனும் விரும்புறான் சித்தப்பா. நாளைக்கு அவனும் ப்ரொபோஸ் பண்ணிட்டானா, ஒருவேளை அவன் ப்ரொபோஸ் பண்ணி அவ ஒத்துக்கிட்டான்னா? இல்ல சித்தப்பா, நான் தான் முதல்ல சொல்லணும். ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். சரி விடு, நீ இங்கே இரு. உனக்காக நான் போய் இதை செய்யறேன். இவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரலன்னா இவன் ஏதாவது பண்ணாலும் பண்ணிக்குவான். இந்த டைம்ல ஸ்வேதாவை எழுப்புனா அவ ஏதாவது தப்பா நினைச்சுப்பாளோ? இல்ல, அவ தப்பா எடுத்துக்கிற பொண்ணு இல்ல, அவ புரிஞ்சுப்பா. என்ன பண்றதா? நீங்க என்ன சார் இந்த டைம்ல? ஒன்னும் இல்லம்மா, ஸ்வேதா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, நாளைக்கு மார்னிங் பேசுங்க. என்ன சார்? ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ஐயோ, சொல்றேன்ல சார், போங்க சார். அவளுக்கு தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா சார். நாளைக்கு காலையில பேசுங்களேன், போங்க. ஸ்வேதாவுக்கு தலைவலியா? சரி, இந்த பொண்ணு ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறா? ஆஹா, ஸ்வேதாவை பார்க்காம போக கூடாது. என்ன சார், உங்களுக்கு மூளையே இல்லையா? சொன்ன போக மாட்டீங்களா? அவசரம் தானே கேக்குறேன். மூஞ்சில அடிச்ச மாதிரி நீ கதவை சாத்துற. என்ன சார், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏய், தள்ளிப்போமா, நான் பார்க்கணும். நீங்க எப்படி தாண்டா? கோபால், டேய் விட்டுருங்கடா, அவளை சின்ன பொண்ணுடா, அவ செத்து போயிடுவாடா. டேய் விட்டுருங்கடா. நீங்க எல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களாடா? விட்டுருங்கடா. சித்தப்பா எங்க போனாரு? இன்னும் வரல. சரண், சம்பத் வரா. நீங்க சீக்கிரமா போங்க, போங்க போங்க.
சித்தப்பா 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 எழுந்துருங்க சித்தப்பா 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 என்ன சித்தப்பா 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 என்னாச்சு சித்தப்பா 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 என்னாச்சு சித்தப்பா 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 என்னாச்சு சொல்லுங்க சித்தப்பா 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 என்னாச்சுன்னு சொல்லுங்க சித்தப்பா சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா நீ என்கொயரி பண்றது நல்லா இருக்குடா, ஆனா என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன பத்தி தெரிஞ்சவங்க எல்லாரையும் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன். இப்ப உன்னையும் நான் அங்கேயே அனுப்பி வச்சிடறேன்டா. கொண்டுடுவானு எனக்கு பயமா இருக்குடா. சீக்கிரம் வாடா. இன்னொரு 10 நிமிஷத்துல நம்ம 2 பேர்ல ஒருத்தவன் தான்டா உயிரோட இருப்பான். சாக போறது நீதான், வாழ போறது நான்.